வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பவுலில் நான் ஒரு கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளோர், பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட சர்க்கரை ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சர்க்கரை எல்லாமே கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணீர் கலந்து நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தோசை தவால ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவை நம்ம ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படியே தவா மூலமாக தேய்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மெக்சிகன் டொர்டிலோ ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் சப்பாத்தி போல தான், ஆனால் சப்பாத்தி மாதிரி தேய்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரெடி செஞ்சிடலாம். சூப்பரான மெக்சிகன் டொர்டிலோ ரெசிபி, ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு அனுப்புங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு. நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் அண்ட் சிம்பிள் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நீங்கள் 10 மினிட்ஸில் ரெடி செஞ்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.